வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைட் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முகமூடி போட்டுட்டு போனது ஒரு குத்தமா? முகமூடியில் என்ன அரசியல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஊடகங்கள் இதெல்லாம் தரம் தாழ்ந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் உருக்கமாகவும் பல விஷயங்களை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது முகமூடின்னு அவர் போடலை. இல்லை, அவர் இந்த கடையிலலாம் முகமூடி, இப்போ கொள்ளைக்காரங்கள்லாம் இப்போ ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த பைக்கில் போகிற பிள்ளைங்கள்லாம் போட்டுருக்கு, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் போட்டுருக்கலாம். அந்த மாதிரி முகமூடி போடல அவர். அதே மாதிரி கொள்ளைக்காரன் போடுற முகமூடியும் போடல. கர்ச்சீப் வச்சு, ஏன்னா அவர் பழைய ஆள், ஒரு விவசாயின்றதுனால பழைய துண்டங்க இருந்து அதை எடுத்து மூஞ்சியில் இப்படி வச்சுருக்காரு. ஒருவேளை ஏதாவது புகை அவருக்கு சேராமல் இருந்திருக்கலாம், ஏதோ இருக்கார். அதை போய் முகமூடின்னு சொல்கிறது தப்பு தான். அவர் மூஞ்சியை தொடச்சிருந்துருக்கலாம், அந்த நேரத்தில் டக்குன்னு கிளிக் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆள். ரெண்டாவது இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே அமித்ஷா பேசினதில் வேர்த்து விறுவிறுத்துச்சுன்றாங்க. எல்லாம் இருந்தாலுமே அந்த படபடப்பு இருக்கும்போது டக்குன்னு கர்ச்சீப் எடுத்து முகத்தை தொடச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு காது கூசுற அளவுக்கு வயலைன்னா கூட வண்டையாக அவர் கேட்டிருக்காரு. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழேந்தி கூட சொல்லியிருப்பார். அவர் கரெக்டாக சொல்லியிருப்பார். என்னென்னா, செங்கோட்டையன் போய் உண்மையை செங்கோட்டையனை கூப்பிட்டு உண்மையை கேட்டு வாங்கிட்டாங்க, இவரை கூப்பிட்டு கண்டித்து அனுப்பியிருக்காங்க, ஒழுங்காக போய் இருங்க பார்க்கலாம் அப்படின்னு எந்த முடிவுமே அவருக்கு சொல்லலை. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவரை கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்கிற மாதிரி அதுதான் உண்மையும் கூட. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாருங்கள், இவர் இருக்கார், அவர் என் கூட தான் இருக்கார், இவர் வன்னியர், அவர் என் கூட தான் இருக்காரு. சண்முகம் இருக்கார், அவரு ஒரு வன்னியர், மத்திய வன்னியர், அவர் மேல்நாட்டு வன்னியர். யாரு? தர்மபுரி வன்னியர் இருக்காரு. அதே போல ஒரு தேவர் இருக்காரு, ஒரு பிள்ளைமார் இருக்காரு, ஒரு நாடார் இருக்காரு. இவங்க பூராமே என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு கோட்டி காட்டிருக்காரு. இப்போ எடப்பாடி பார்த்துருக்காரு, இந்த மூஞ்சிலாம் நம்ம பார்த்த மாதிரியே இல்லையே. அமித்ஷா என்னன்னா சிவி சண்முகத்தை பார்த்துருப்பாப்புல. சிவி சண்முகம் அடிக்கடி கூப்பிட்டு போகிறதுனால அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பிதுரை அவருக்கு ஏற்கனவே தெரியும். அடிக்கடி ஆகப்பெரும் டுபாகூர்ன்றது அவருக்கு தெரியும். இல்லை, அவர் சொல்கிறார், நான் கூட அமித்ஷாவை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போயிருக்கேன்னு. செங்கோட்டையன் போனதை பெருசாக சொல்லக்கூடாதுன்னு நான் கூட போய் அப்பப்போ சந்திப்பது ஒரு விஷயமே இல்லைன்னு தம்பிதுரை தான் அடித்து துரத்தி விட்டாங்களே. மோடியை சந்திக்க போகிறேன்னு சொல்லி ஒரு டைம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆட்சியில் இருக்கும்போது, எம்பியாக இருக்கும்போது, இவங்க தயவில் தான் அவங்க ஆட்சியை ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் தம்பிதுரையை உள்ளே விடலையே, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே விடலை, பிரைம் மினிஸ்டர் பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு இதில் இவங்க என்ன படம் காட்டினாலும் இந்த குரூப்பு பூராமே நாடக கோஷ்டி மாதிரி. எஸ்பி வேலுமணி அவர் பார்த்துருப்பாப்புல, ஈஷாக்கு அமித்ஷா வந்தப்போ போய் சந்திச்சுட்டு வந்தாருன்னு அப்பயே சொல்லப்பட்டது. அதான் அவரை பார்த்துட்டு வந்தாப்புல. அவருக்கு என்ன தெரியும்னா, அன்புமணி இவரை வேலுமணியை தெரியும், இப்போ செங்கோட்டையனை தெரியும், எடப்பாடியாரை தெரியும், சிவி சண்முகம் தெரியும். எப்போவுமே போகிறப்போ சிவி சண்முகம் இல்லாமல் போக மாட்டாப்புல. ஏன்னா அவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாப்புல சிவி சண்முகம். அவரே கூப்பிட்டு போய் 4 பேரை தான் தெரியும். அப்புறம் முனுசாமி பார்த்தா தெரியும், பயங்கரமாக இருக்காரு அப்படின்னு. இத்தாள் இந்த வேற இன்னைக்கு நக்சலை ஒழிக்கிறார். ஆனால் அவர் அந்த காலத்து நக்சலைட்டாக இருந்தார். அதை மட்டும் சொன்னோன்னு வைங்க, டப்புன்னு அமித்ஷா டப்புன்னு துப்பாக்கி எடுத்து கைது பண்ணி உள்ள போட்டதாலும் ஆச்சரியப்படுறதுல. ஆனால் அவர் வெளில வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முகத்தை அவர் வேர்வையை தொடச்சிருக்காரு. அதை பெருசாக கிளப்பி விட்டாங்க மீடியாவில். முகத்தை மறைச்சிட்டு வந்தார். ஏன்னா போகும்போது தான் முகத்தை மறைச்சிட்டு போவார், வரும்போது அமித்ஷா பேசின பேச்சை கேட்டு முகத்தை தொடர்ந்துருக்கார் டென்ஷனில். இப்படி பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நான் அழுகிற மாதிரி தான் இருக்கும். தமிழ்லாம் கண்ணை துடைக்கிற மாதிரி வைப்பாங்க, கண்ணீர் விட்டு அழுது வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வச்சு விட்டாங்களே தவிர கண் கலங்கி. ஆமாம், கண் கலங்கினார்ன்றது உள்ளே கலங்கியிருப்பார். உள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. உள்ளேயே 2 ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இதை கொடுத்துருக்காரு, பூங்கொத்தை கொடுத்துட்டு வெளியில் உட்காருங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அப்புறம் திருப்பி எடப்பாடியாரை மட்டும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. கூப்பிட்டு பேசி டிரான்ஸ்லேஷனில் வச்சுருக்காங்க. ஹிந்தியில் எடப்பாடிக்கு தெரியாதுல்ல, அமித்ஷா ஹிந்தியில் வைய, இன்னொரு டிரான்ஸ்லேட்டில் தமிழில் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் வைகிறார் உங்களை அப்படின்னு. அதில் தான் அவர் டென்ஷன் ஆகிட்டார். அப்போ சொல்லிக்காரு, புரியுதுப்பா, மொழி தெரியலன்னா நான் அவர் வைகிறாருன்னு பார்த்தா நான் கண்டுபிடிச்சிடுவேன், நீங்கள் ஏன் மனசை புண்படுத்துறீங்க? பத்திரிக்காரங்க தான் அப்படி பண்ணுறாங்க, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வைக்கிறது இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் வெளியில் மூஞ்சி. அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணலன்னா டிரான்ஸ்லேட்டரை வைவார்ல, நான் சொல்கிறேன் நீ சொல்லாமல் இருக்கேன்னு அமித்ஷா வைவார். டிரான்ஸ்லேட்டர் பாவம் 2 பக்கம் மீடி
சரி இப்படி தான் போயிருக்கு. அப்புறம் கடைசியில் ஏதோ சமாளித்து வந்துட்டார். கட்சியை தொடச்சி கழிச்சு வேறு வண்டியில் ஏறி போனது வேறு வண்டி. இதில் வந்து என்னென்னா ஒரு முதலமைச்சராக இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் சொல்கிறாரு, டிரைவரை சாப்பிட அனுப்பிட்டேன். சாப்பாடு அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க, அதனால் தக்காப்புக்கான உளர்றாரு. இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பஞ்சாபி நம்ம ஏற்கனவே பேசினது ஏறவனா ஏமாற்றி வண்டியில் கூப்பிட்டு போய் பஞ்சாப் ஹரியானா பார்டரில் கொண்டு விட்டான்னா என்ன பண்ணுறது? அங்கே சிங்கங்களை கூட டிரைவர்ஸாக அதான் நிறைய பேர் இருப்பாங்க. டெல்லியில் பூராம பட்பட் டிரைவர் பூராமே சிங்கு தான் இருப்பாங்க, 75% இருப்பாங்க. போன முறை கூட வாடகை டாக்ஸி டிரைவர் எல்லாமே ஹரித்வார்னு கேட்கறது நீங்க குருத்வாரான்னு சொந்த ஒரு கூட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, குருத்வாரால கொண்டு போய் ஷூ துடைக்க விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களோட பாரம்பரியம் அது. அப்புறம் எடப்பாடியார் ஷூ துடைக்க போய் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். ஒரு காரில் போனோமா பார்த்தோமா உள்ளே என்ன நடந்துச்சா உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் அழுது மனசை தேர்த்திக்கிட்டு டப்புன்னு சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகாது. இவர் பேட்டி கொடுக்காதனால தான் ஆளுக்கு அழுதுட்டு வந்தார், கட்சி போச்சார், முகத்தை துடைச்சார், மூஞ்சியை மறைச்சிட்டு வந்தாருலாம் எதுக்கு கிளப்பிடுவோம். டக்குன்னு வெளில வந்துன்னு ஒரு 2 நிமிஷம் சந்தித்தோம், எல்லாம் நல்லபடியாக நடந்தது, அவரிடம் பேசியிருக்கிறோம், எல்லாம் நடந்திருக்கு, ஓகே அப்படின்னா அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க லைவ் பண்ணிவிட்டு. புரியுதா அவனுக்கு? நீ அதெல்லாம் பண்ணலைன்னா தான் ஆளுக்கு ஒரு காது மூக்கு வச்சு மகனை நீங்கள் வந்து தான் வந்து 36 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க. வெளியில் வந்து ஒரு சின்ன பைட் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு தம்பி நல்லா இருக்கீங்களா, எல்லாம் வந்தால் பார்த்தோம், அமித்ஷாஜி பார்த்தோம், எல்லாரும் சந்தித்தோம், முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். தமிழ்நாட்டு நலன்னு ஏதாவது இவருக்கு இப்போ பாரத் ரத்னா கொடுக்கணும், கொலைக்காரங்களுக்கு பாரத் ரத்னா யாருன்னா ஜெயலலிதாக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அம்மையாருக்கு கொடுத்தா ஓட்டு முழுக்க நமக்கு தான் வந்துடும், டிடிவிக்கு போகாது. இன்னும் நல்லவேளை ராஜராஜ சோழனுக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுக்கணும்னு கேட்கல. ராஜேந்திர சோழன் இது சுந்தர பாண்டியனுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தாகணும் 3 பேருக்கு சேர்த்து. அதே மாதிரி கொங்குமண்டலம் பாண்டியர் 3 பேருக்குமே நீங்கள் வந்து இப்போ ராஜேந்திர சோழனுக்கு ஒரு இது பாரத் ரத்னா, அப்புறம் வந்து இவர் கொங்கு மண்டலத்தில் இருக்கார், இவர் சேர மன்னர், அவருக்கு பாண்டியனுக்கு வந்து மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனுக்கு வந்து ஒரு பாரத் ரத்னா. இதெல்லாம் கேட்காம விட்டாங்க செத்து 1000 வருஷம் கழிச்சு. இப்போ போய் என்னத்தையோ பேருக்கு ஓட்டுக்காக, ஏன்னா இவ்வளோ நாள் தேவரை பற்றி இவருக்கு தெரியாதா? இவர் முதலமைச்சராக இருக்கும்போது தெரியாதா? அப்பயும் கூட்டணி தான் அவங்க தானே இருந்தாங்க. ஓட்டு வாங்குறது நடிக்கிறீங்களா? ஏன்னா தென் மாவட்டங்களில் துரத்த பார்க்குறாங்க, அடித்து துரத்துறாங்க, வண்டியை விட மாட்டாங்க. எதுக்கு இங்கே வர, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு உடனே தேவரை கையில் எடுத்துக்கிட்டு அவருக்கு இது கொடுங்க அதை கொடுங்க. சரி, இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையே எடப்பாடியாருக்கு, கேவலமாக. இப்போ சின்ன பையன் கூட கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரியான ஒரு அரசியலை, டுபாக் ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு பாவம். இல்லை சார், இப்போ இதில் மொத்தமாக முகத்தை துடைத்தபடிங்கிறத அடுத்து முகத்தை மூடியபடின்னு அது பறவை எல்லா மீடியாவும் போட்டாங்க. அது கடைசியில் அழுதாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட்கள் பொருளியை கிளப்பி விடுறதில்ல, கடைசியில் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டே காரில் வந்தாருன்ட்டாங்க ஒரு பேப்பரில். இல்லை, அவங்க பாஜக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய மலர் வரைக்கும் அந்த நியூஸ் அப்படிதான் கேரி பண்ணாங்க. ஆமா, அவர் ஏன் முகத்தை மூடி? பாஜக ஆதரவாளர் தான், இவருக்கு ஆதரவாளரா? எடப்பாடி ஆதரவாளர் கிடையாது, பிஜேபி ஆதரவாளர். அவங்களும் அதே காடை போட்டு நைட்டு போட்டாங்க. அப்படிதான் போடுவாங்க. கடைசியில் இந்த வீடியோவை யார் எடுத்து போட்டாங்களோ அவர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா யூடியூப்ல முதல்ல எடுத்து போட்டவர் அவர் தான். அவர் மேல லீகல் டிஃபமேஷன் ஷூட் போடுறோன்னு ஏடிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணுவாங்க, அவதூறு பரப்பி இருக்காங்க. என்ன அவரே அவதூறு, அவர் வீடியோ எடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு, அதை இனியாவது ஒரு பரப்புனா அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஏன் துண்டை எடுத்து மூஞ்சியில் வைக்கிறீங்க? என்னைக்காவது மூஞ்சியில் துண்டை வச்சுருக்காரா? இது மூஞ்சியில் பீச்சாங்காயை வைக்கன்ற கதையில இருக்குது. யாராவது எந்த தலைவராது முகத்தை, ட்ரம்ப் என்னைக்காவது மூஞ்சியை பற்றியோ மூஞ்சியை தொடச்சி பார்த்துருக்கீங்களா? சரி, அது குளிர்கா இடத்துல இருக்கார். என்னைக்காவது கட்சிக்கு வச்சு மூஞ்சி தொடச்சிருக்காரா? இல்லை அந்த மாதிரி போஸ் கொடுத்துருக்காரா? அமித்ஷா கொடுத்துருக்காரா? இப்படிதான் அவங்களுக்கு. இதெல்லாம் அரசியல் எப்படி நடக்கணும், பொது இடத்துல எப்படி வரணும், எவ்வளோ கெத்தாக இருக்கணும்லாம் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணால் அவன் வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. தினமலர் மேலே போய் கேசப்பட வேண்டியதானே, போடுவார் அவர். அதாவது இப்போ ஒரு கார் மாறினது தெரியக்கூடாதுங்கிற நோக்கமாக அது என்னன்னே நமக்கு புரியல. அவர் அது என்ன பண்ணுறாருன்னே புரியல. எதுக்கு ஒரு இப்போ நம்மளே ஒரு காரில் போகிறோன்னா நம்ம காரில் தானே வருவோம், ஒரு டிரைவர் கூப்பிட்டு போகிறாங்க. Z+ செக்யூரிட்டியும் சாப்பிட போயிட்டாங்களா, சப்ஜி சாப்பிட போயிட்டாங்களா தெரியல. அவங்களுக்கு சமோசா கொடுத்து எங்கேயாவது இல்லை இவர் எங்கிட்டாவது போய் அவங்க எங்கேயாவது வெயிட் பண்ணி பூச்சி மருந்து மூஞ்சியில் அடித்து செக்யூரிட்டியை காணான்னு சொல்லி தேடி நைட் ஷிஃப்ட் மாற்ற அடுத்த பாதுகாப்பு இருக்கு. எடப்பாடியாருக்கு எந்த உயிருக்கு எந்த ஆபத்து கிடையாது, அது தெரிஞ்சுக்க. அவருக்கு எதுக்கு Z+ கொடுத்தாங்கன்னே தெரியல. அது பிஜேபி கூட்டணியில் அவரை கண்காணிக்க
அவரை கண்காணிக்கிறதுக்கு எங்கே போகிறாரு வராருங்கிறத அவையிட்டரும் தப்பிக்கிறது தான் வேறு வேறு காரில் போயிருப்பாரே தவிர எதிர்கட்சிக்காரன்ட்டு தப்பிக்கிறது இல்லை. பிஜேபிக்காரன் கண்டுபிடிச்சிருவான், டிரைவரை போட்டு என்ன பேசுகிறாருன்னு கேளுங்கன்றதுக்காக தான் மாற்றி மாற்றி போகிறது. புரியுதா? கிடைச்ச காரில் ஏறி போகிறேன்னா ஏதாவது ஷேர் ஆட்டோவில் ஏறி போன மாதிரி சொல்லார். வடிவேல் போயிட்டே இருப்பான், டமால்னு ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி அப்போ வரவான்னு காய்ச்சல் போன மாதிரி, நீ ஏரியாவுக்கு வாடா, நீ வாடா நீ அங்கே வாடா பார்த்துக்கோன்னு ஏறி போன மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏதோ ஒரு காரில் ஏறினேன் போனேன்னு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற பேச்சுக்கு அழகா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் பேசுகிற பேச்சா அது. பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார்.